ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டே விலாக் வந்து இது சாட்டர்டேயும் சண்டேயும் எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே போல் நான் ஜெயச்சந்திரன் வந்து பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரனுக்கு நானும் என் சின்ன பொண்ணும் வந்து பர்ச்சேசிங்காக போயிருந்தோம். பர்ச்சேசிங்காக போகணுங்கிறத விட விண்டோ ஷாப்பிங்காக போகணுன்னு தான் சொல்லலாம். ஸோ என் பெரிய பொண்ணுக்கு ஸ்கூல் இருந்ததுனால சின்ன பொண்ணும் நானும் கிளம்பி போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் சுற்றி பார்க்குறது எனக்கும் பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கும். காலையிலேயே ஏர்லியராகவே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதோட வரலட்சுமி நோம்புக்கும் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. எப்போ போனாலுமே இந்த டால் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது அவங்களோடது. அடிக்கடி நாங்கள் போய் விசிட் பண்ணுற இடம்னா அது இந்த ஜெயச்சந்திரன் தான். ஏன்னா ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா உடனே இங்கே தான் போய் நிற்போம். ஏன்னா எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்குங்கிறதுனால அங்கங்கே தேட வேண்டியது இல்லையே அப்படிங்கிறதுக்காக. இது என்ட்ரன்ஸில் புதுசாக ஆடிக்காக இந்த இது வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் சாரீஸில் ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்ருந்தேன். அதே மாதிரி ஆஃபரில் ஒரு 2 சாரியும் வாங்கிட்டேன். பை ஒன் கெட் ஒன்னில் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா இங்கே ஆடி அம்மன் பூஜையெல்லாம் அது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. மதியானம் லஞ்சு எப்போவுமே அங்கே போகிறதுனா இந்த லஞ்ச் கோம்போ தான் சாப்பிடுவேன். மினி மீலு. இதில் சாம்பார் சாதமும் இருக்கும், தயிர் சாதமும் இருக்கும், ஒரு சப்பாத்தி இருக்கும், கொஞ்சமாக ஒன்று புளி சாதம் இருக்கும், இல்லைன்னா வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் பிடிச்சது தான், என் சின்ன பொண்ணுக்கு பிடிச்சதும் அதான். ஸோ சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அந்த வரலட்சுமி நோம்புக்கு அம்மன் முகம் பார்க்குறதுக்காக அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டோம். இது வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ ப்ளேஸஸ் எங்கெங்கே எது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடினா ஒரு ஃப்ளோரில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொண்டு 4th ஃப்ளோரில் வச்சுட்டாங்க. ஸோ கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்தோம். இந்த 2 முகத்தில் ஒன்று தான் வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ எது வாங்கியிருப்பேங்கிறத கீழே இது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம போனோன்னா சும்மாவாக இருக்கும். இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுனா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக இது அம்மன் முகத்தில் ஒன்று வாங்கிட்டு விண்டோ ஷாப்பிங்கும் கொஞ்சம் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள்லாம் அழகழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம எப்போ போனாலுமே இந்த கட்டைப்பை வாங்காமல் வந்தால் நமக்கு திருப்தி ஆகாது. ஒரு ஜிகர்தண்டாவும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது அடுத்த நாள் சண்டே எடுத்தது. சண்டே போல் ஏற்கனவே வந்து வீக் டேஸில் ஒரு நாள் நான்வெஜ் எடுத்துட்டதுனால ஸோ ஃபிஷ்ஷு சிக்கன் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு குழம்பு வைக்கலாம். ஆடி மாதம் வேறு கருவாட்டு குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக கருவாட்டு குழம்பு. இன்றைக்கி சாம்பார் கொஞ்சம் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார், அப்புறமா கொஞ்சம் ரசம். ஹஸ்பண்ட் காலையிலே கேட்டாங்க ரசம் கொஞ்சம் வை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரசம் கொஞ்சம் வச்சிடலாம். முட்டை பாயில் பண்ணிடலாம். இதுதான் என்னோடய சிம்பிள் லன்ச் மெனு. சிம்பிள் லன்ச் மெனுங்கிறத தாண்டி நிறைய கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது. ஸோ எக்கை பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி சூடு வந்தோடனே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை மெதுவாக அப்படி இறக்குனீங்கன்னா முட்டை கிராக் ஆகாது. அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா இதாகவும் இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை சாம்பாருக்கு துவரம்பருப்போட வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு விசில் தான் வேக விடணும். ஏன்னா பருப்பு ரொம்ப வெந்தால் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஒரு விசில் விட்ட கேடு. நானே இன்றைக்கி 2 விசில் வந்துடுச்சு. கொஞ்சம் வந்து ஆஃப் பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு ஒரு விசில் வந்துடுச்சு. ஸோ மார்னிங்க்கு தோசை ஊற்றியாச்சு. தோசை தக்காளி சட்னி இது பண்ணிட்டேன். இது கருவாடு தொக்குக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், தக்காளி. இந்த கருவாடை வந்து சுடுதண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால அதை வாஷ் பண்ணும்போது மண்ணெல்லாம் சீக்கிரம் இதாகிடும். ஸோ சுடுதண்ணி வச்சு 5 நிமிஷத்துலேயே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும். முட்டை பாயில் பண்ணதை தோல் உரித்து வச்சுட்டேன். சாதம் வேக வச்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சேர்த்து கருவாட்டு குழம்பு வைங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எண்ணெய் விட்டு சோம்பு வெந்தயம், கடுகு, சீரகம் இதை சேர்த்துக்கணும். தாளிப்பு வடகம் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் தக்காளியை வந்து நம்ம வதக்கிறதை விட அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றும் போது குழம்பு திக்னஸ் இருக்கும். சில பேருக்கு தேங்காய் ஊற்றி செஞ்சால் எதுவுமே பிடிக்காது. அது மாதிரி இருக்கிறப்ப வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா திக்னஸ் அதிகம் கொடுக்கும். ஸோ நான் இது வந்து பொரிஞ்சகையோட ஆனியன் சேர்க்க போகிறேன். ஆனியன் சேர்த்துட்டு இந்த கேப்லேயே ரசமும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு 2 பச்சை மிளகாய் கீரையை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். கருவாடு தொக்குக்கு எத்தனை பேர் சில வந்து நம்ம எப்போவுமே வந்து எந்த கருவாடாக இருந்தாலுமே கட் பண்ணிவிட்டு ஒரு சுடு தண்ணியை லைட்டாக ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா அரிசி களைஞ்ச தண்ணி அதில் ஊற்றி வச்சிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவுச்ச வாடை இருக்காது.
அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தக்காளியை நான் பாருங்கள் மறந்துட்டே நம்ம அரைக்க வச்சுருந்ததை மறந்துட்டு அப்படியே சேர்த்து வதக்கிறேன். அதுக்கப்புறம் போட்ட பிறகு தான் ஞாபகம் வருது, ஆஹா அரைச்சி விழுதா சேர்க்கலையேன்னு. ஸோ நீங்கள் ஆனால் செய்யும்போது அரைச்சி விழுதா சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாத்தையும் ரெடியாக நம்ம டேபிளில் எப்போவுமே எடுத்து வச்சிட்டோம்னாலே கொஞ்சம் இதாக இருக்காது. அப்பப்போதைக்கு நம்ம வேலை பண்ணோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு புளிக்கரைசலில் கொஞ்சம் நிறையவே இது பண்ணிக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ புளிக்கரைசலை இது பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு உருளைக்கிழங்கையும் மறந்துடாமல் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வச்சா, அதோட மொச்சக்கொட்டையை ஊற வச்சு அதையும் வேக வச்சா சூப்பராகவே இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்டா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்த பிறகு வதக்கின கையோடையே கொஞ்சமாக அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த இதோட தண்ணியை கொஞ்சம் கலக்கி விட்டு வேக வச்சுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சாலும் பிடிச்சிருங்க அப்படின்ட்டு. ஸோ வெந்த பிறகு புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு அதோட கருவாடையும் இந்த வேக வச்ச முட்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு இது விட்டுட்டு வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான இது. ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது, 5 நிமிஷத்துலேயே கருவாடு வெந்துடும். ஸோ ஃபைனலாக இதுதான் அவுட்புட்டு. முருங்கைக்காவும் இதில் என்ன மிஸ்ஸிங்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை. ஸோ இது ஃபைனலாக இந்த ஒரு ட்ராப் எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எண்ணெய் ஊற்றின கையோட ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டேஸ்ட்டும் குழம்பு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா ரசமும் கூட்டி வச்சுட்டேன். ரசம் வந்து எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு ரசம் சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிடணும் கையோட. ஏன்னா சாப்பிட்ட பிறகு எனக்கு எப்போவுமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. சாப்பிட்றதுக்குள்ளே எவ்வளோ வேலை வேணால் பார்ப்பேன். சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சாப்பிட்ட பொருள் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கூட யாராவது ஹெல்ப்பை கேட்பேன். அது வரை என்ன முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ஈவினிங் போல் ஒரு எங்கள் டிவி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக இப்போ ஒரு டிவி வாங்கிக்கலாம் கொஞ்சம் பிராண்டட் இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிவி ஷோரூம் போயிருந்தோம். அதில் வந்து டிவி வாங்கிட்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக. இது வந்து எந்தளவுக்கு இதுன்னு தெரில, சரி விசாரிக்க போயிருந்தோம். வாங்கிட்டும் வந்தாச்சு, வழியில். ஏன்னா எனக்கு டிவி இல்லாமல் ஓடவே ஓடாது. ஸோ ஒரு 2 இயர்ஸ் கழித்து பசங்களுக்கும் ஸ்டடீஸில் இருக்கிறதுனால அப்புறமா பிராண்டட் டிவி வாங்கிக்கலான்ட்டு சண்டே ஈவினிங் போல் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டு ஏன்னா காலையில் லேட்டாக சாப்பிட்டதுனால சாப்பிட்றது வந்து தான் சாப்பிட்டோம். எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன், பசிக்கலன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போய் டிவியை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் பண்ணுவேன்னு. ஸோ சாதம், முருங்கைக்கீரை சாம்பார், மாம்பழம் வரும்போதே மாம்பழமும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கருவாடு தொக்கு அட்டகாசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருவாடு தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ மிளகு ரசம் வச்சுருந்தேன். ஸோ இதோடு சேர்த்து தயிரும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன். ரசம் பாருங்கள், தக்காளியும் புளி ரொம்ப சேர்க்காமல் வச்சோம்னா ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுதான் பிளேட்டில் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் எங்களோட மத்தியானம் லஞ்ச் மெனு. கருவாடு தொக்கு, முருங்கைக்கீரை சாம்பார், மாம்பழம். ஃபைனலாக வந்து சண்டே வந்து நைட்டு போல் அடுத்த நாள் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு என் பெரிய பொண்ணுக்கு. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அது வந்து ஒரு தோசை மாதிரி இது அடை மாவுக்கு ஊற வச்சுருவேன். அதில் வந்து தூதுவளை வச்சு அரைச்சி விட்டு அதை வந்து தோசையாக ஊற்றி கொடுத்தோம்னா சளி வந்து 2 நாளில் இதாகிடும். அதுக்காக அரிசி வந்து இட்லி அரிசி 1 கப்பும் எல்லா பருப்பும் சேர்ந்து 1 கப்பும் ஊற வச்சுருவேன். நான் என்னென்ன பருப்பெல்லாம் கையில் கிடைக்குதோ எல்லா பருப்பையும் ஊற வச்சுருவேன்னு தான் சொல்லணும். பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு, அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது எல்லாமே சேர்ந்து 1 கப்பு வர்ற மாதிரி ஊற வச்சுட்டு அதோட 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு நைட்டு ஃபுல்லாக ஊறின பிறகு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சோம்பும் போட்டு அரைச்சிக்கணும். இதை 2 தடவை இப்போவே ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா உளுந்து வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். உளுந்து வந்து 1½ டேபிள் ஸ்பூன் போட்டு நைட்டு ஊறின பிறகு காலையில் அரைச்ச கையோடையே கூட தோசை ஊற்றிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயமும்
ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியில் தான் ஊற வைக்கிறேன். ஸோ ஏன்னா காலையில் அதே தண்ணியிலேயே அப்படியே அரைச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக. நைட் ஆனால் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு இது சண்டே போல் அடுத்த நாள் வந்து அது வந்து தூதுவளையை வந்து தோசையாகவும் அதில் வந்து துவையலும் அரைச்சி கொடுத்தேன்னா 2 நாளில் 1 வாரமாக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து 2 நாளில் வந்து கோல்டு சரியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்தது இது, இந்த சண்டே கிடையாது இந்த விலாகு. ஃபிஷ்ஷுக்கு பாருங்கள் கலர் கலராக விட்ற லைட்டிங் மாற்றவும் அது அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இந்த லைட்டிங் வந்து ஃபிஷ் டேங்க் லைட் வந்து 3 கலரில் எரியும். ஸோ அதனோட மோடை மாற்ற அந்த கலருக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.